இப்படி வரணும். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் சரியா நிறைவேற்றப்படல. அதனால 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நீங்க அறிவிச்சிருந்தீங்க. அதுக்கு இடையில அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து சில விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. அந்த உண்ணாவிரத பிறகு கைவிட வேண்டும் சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. அண்ணே முத்துசாமி அண்ணன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மீது மரியாதை இருக்கக்கூடிய மனிதன். நான் கட்சி எல்லாருமே முத்துசாமி அண்ணன் மேல மரியாதை இருக்கு. நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல்வாதி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா. முத்துசாமி அண்ணனே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏத்துக்குவார். எவ்வளவு டிலேங்கண்ணா, எவ்வளவு டிலே, எத்தனை முறை தேதி அறிவிச்சிருக்காங்க. 2021 நான் போன முறை நண்பர்கள்ட்ட நான் அறிவிச்சேன். எவ்வளவு டிலே. இன்னைக்கு முத்துசாமி டேட்டா சொல்லிட்டுங்கண்ணா, லெட் ஹிம் அனௌன்ஸ் அ டேட். இன்னைக்கும் அவர் கையில் எல்லா டேட்டா இருக்கு. ஹைட்ராலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் கெப்பாசிட்டி தெரியும், கட்டியாச்சு, கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் லீக்கேஜ் இருக்கு, எல்லாம் தெரியும். இன்னைக்கு முத்துசாமி என்ன ஈரோடு பத்திரிகை நண்பர்களை பார்த்தீங்க பாருங்க, இந்த டேட்டுங்க முதலமைச்சர் இந்த டேட்ல வந்து பட்டனை பிரஸ் பண்ணுவார், தண்ணி வரும். டேட் இன்னைக்கு சொல்லட்டுங்கண்ணா. ஏன்னா இதையே 2.5 ஆண்டுகளாக இன்னைக்கு நாளைக்கு 2 மாசம் 6 மாசம் 99% இப்படியே போகும் பொழுது எங்களுடைய பயம் இது அப்படியே நிறைவேற்றாம அப்படியே எடுத்துட்டே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பயம். அதனால் தேதியை சொல்லட்டும். தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் பொழுது எப்படி அந்த பேச்சில் ஒரு நேர்மை இருக்குன்னு நீங்க ஏற்றுக்க முடியுங்கண்ணா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணையில குறிப்பிட்ட தண்ணி இருக்கணும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி அணையை திறக்க போறோம், அதிலிருந்து வர்ற தண்ணியிலிருந்து கசிநீர் 1.5 டிஎம்சி கசிநீர் வரும். அது வர்றதுக்கு ஒரு ஆகஸ்ட் 15 ஒரு 10-15 நாள் ஆகும். ஆனால் ஆகஸ்ட் 30க்குள்ள நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்கோம். சரிங்கண்ணா, ஆகஸ்ட் 30க்குள்ள எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவாங்க? முதலமைச்சர் வந்து ஆகஸ்ட் 30க்குள்ள திறக்கணுமா? இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு முதலமைச்சர் திறந்து வைப்பதுதான் முறை. முதலமைச்சர்கிட்ட தேதியே வாங்கிட்டாங்களா, இல்ல இதுவும் 19 பேசுறாங்களா? இப்ப முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல நேற்று முதலமைச்சர் வர்றாங்க, உக்கடத்துல ஒரு பாலம் திறந்து வைக்கிறாங்கன்னா 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே ப்ரோக்ராம் போடுவோம். அதனால இன்னைக்கு முத்துசாமி அண்ணா இதாங்க நான் தேதி தோராயமா எங்களுக்கு வந்து அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. முத்துசாமி அண்ணே ஒத்துக்குவாங்க. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி எங்க ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்கோம். 2 முறையும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொன்னதற்கா அண்ணன் இல்லைன்னு சொல்லுது. 2 முறை, ஒரு முறை அவரே போராட்ட காலத்துக்கு வந்தாங்க, 2 முறை நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம். அண்ணன் மேல இருக்கிற மரியாதை, உள்ளூர் அரசியல்வாதி சொல்றாங்க, அமைச்சர் ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 2 முறை. இன்னைக்கு ஒரு தேதி சொல்லிட்டுங்களேன், தப்பு இல்லை, அது திறந்து விடுற விஷயம் இல்லைண்ணே. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இன்னைக்கு சீரியஸா இருக்காங்கன்னா இது வந்து முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். கண்டிப்பா உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கும். அதனால் இதுவும் 19 பேசாமல் லெட் தம் கிவ் அ டைம் விண்டோ. நான் கண்டிப்பா ரீகன்சிடர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை நடக்கணும். எங்களுக்கு என்ன, யாரு உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் இருப்பதை யார் ரசிப்பாங்கன்னா? எங்களுக்கு வேலை நடந்தா சரி. இப்போ நீங்க இல்லைங்கன்னா உபரி நீர் காணாம போயிடும். எத்தனை நாளைக்கு இது இருக்குங்கன்னா? ஒரு தடவை நீங்க பண்ணா தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஏற்ற முடியும். இந்த உபரி நீர் டெய்லி இருக்கக்கூடிய சமாச்சாரமா, அதுவும் ஒரு விண்டோ தான். இந்த விண்டோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம். அதான் நான் பேசும்போது நான் சொன்னேன், தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு வாட்டர் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்டா இருக்கு. நிலத்தடி நீர் 1000-2000 அடிக்கு போயிட்டு இருக்கு. அதனால இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா கொங்கு பகுதி தான் கொஞ்சம் பசுமையா இருக்கக்கூடிய பகுதி, இதுவும் பாலைவனமா மாறுவதற்கா. அதனால முத்துசாமி அண்ணன் மறுபடியும் தேதியை சொன்னாங்கன்னா ரீகன்சிடர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு வேலை நடக்கும். தேதி ஒருவேளை அவங்க சொல்ல அரசு தரப்புல இத்தனை தேதி திறக்கணும் அப்படிங்கிற தேதியை சொல்லாவிடில் கண்டிப்பாக 20ஆம் தேதியிலிருந்து அது ஆரம்பிக்கும். எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ரொம்ப தெளிவா இருக்கும், யோசிச்சு தான் சொல்லியிருக்கோம். அதற்கான வேலையெல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கு. இன்னைக்கும் வரும்பொழுது விவசாயிகள் எல்லாம் மீட்டிங் போட்டு, காலையில் நானும் சில விவசாய சங்க தலைவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றேன். அவினாசி வேற வேற பகுதியில் எங்களுடைய ஆயத்த பணிகளை ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமாக தேதி தெரிஞ்சா பெருந்தன்மையோடு விலக வேண்டியது ஒரு ஜனநாயக மரபு. நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கோம். ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியம். அரசுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அரசு சொல்லிட்டாங்கன்னா ரைட், ஓகே, நல்லா பண்ணுங்க, நாங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். அரசை சொல்ல வைப்பது எங்களுடைய தார்மீக உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம், கடமையா பார்க்கிறோம். ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும். செப்டம்பர் 1ஆம் தேதி மாதிரி இங்கிருந்து நான் கிளம்பி போவேன். அதே போல் நவம்பர் 2வது வாரத்தில் நம்முடைய கோர்ஸ் முடியும். 2வது வாரம் முடிஞ்சோடனே திரும்பி வந்துடுவேன். ஸோ இந்த டைம் லைனில் இருக்குங்கண்ணா. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கிருந்து கிளம்ப வேண்டி இருக்கும். அது ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும். நவம்பர் 2வது வாரம் திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் தலைவர் பதவிக்கு மாற்றம் ஏதாவது இருக்குமா? எல்லாரும் தலைவர்கள் தான். எல்லாரும் தலைவர்கள், இவங்க தலைவர், எல்லா தலை அண்ணா அண்ணா அதாவது அண்ணா பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க ஒரு தலைவர். உதாரணத்துக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுகவோட தலைவர், அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம். இங்க அப்படி இல்லைங்கண்ணா. அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், அதுதான் பிஜேபியினுடைய இது.
அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸில் இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும். மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி கட்சியில் அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டிஜி அவங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கட்சி பணி, அதனால தான் நம்ம திருப்பூரில் பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு. அடுத்த 100 நாட்கள் என்ன செய்யணும், 200 நாட்கள், 500 நாட்கள். ஆனால் இலக்கு வந்து நாளைக்கு திருப்பூரில் முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்தில் இறங்கிடுவாங்க. அதனால் இது அடிப்படையில் இந்த கட்சி வந்து ஒன் மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது. அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்குங்கண்ணா. நாளைக்கு நடக்கிற திருப்பூர் கூட்டத்தில் நீங்க கலந்துக்குவீங்க. மேல பார்வையாளர் வராங்களா? ஆனால் நாளைக்கு இருக்காங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்கன்னா. திருப்பூர் கூட்டத்திற்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டி அவர்கள், மாநிலத்தினுடைய எல்லா தலைவர்கள் எல்லாரும் நாளைக்கு இருப்பாங்க. பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 1300-400 பேர். ஏன்னா உங்களுக்கு ஒன்றிய தலைவர்களே 1500 பேர் வந்துடுறாங்க. மாவட்ட தலைவர்கள் 66 பேர் இருக்கிறாங்க. மாநில பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர், செயலாளர். நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கும். குறிப்பாக நம்ம இலக்கு அடுத்து என்ன செய்ய போறோம். 2024 முடிஞ்சது, 26 நோக்கி போகும்.